வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான சிவம் பஜே அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோடைய ரிவ்யூ தான். படம் இப்போதைக்கு தெலுங்கில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சிவம் பஜே படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வின் பாபு, டிகங்கானா சூரியவன்ஷி, முரளி சர்மா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருக்காரு. ஸோ இவரோட லைஃப்பில் லவ் வந்ததுக்கப்புறமா லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அதே சமயம் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு கண் பார்வை போகுது. ஸோ இவருடைய கண்ணுக்கு பதிலாக ஒரு நாயோடைய கண்ணு, தோக்ரா அப்படிங்கிற ஒரு நாயோட கண்ணை நம்ம ஹீரோக்கு வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கண்ணை நம்ம ஹீரோக்கு வச்சதுக்கப்புறமா அந்த நாயோடைய நினைவுகள் எல்லாமே நம்ம ஹீரோக்குள்ளே அப்பப்போ போகுது. ஸோ ரொம்பவே தலைவலிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலும், தன்னை ஏதோ ஒரு விஷயம் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் அவருக்குள்ளே ஏற்படுது. ஸோ இதுலேருந்து எப்படா நம்ம மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு சைடு வரிசையாக கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக கொலை செய்யப்படுறாங்க சில மர்ம நபர்கள்னால. ஸோ அந்த கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் எதனால கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு கதைக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம், ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சதா இல்லையா, இதெல்லாமே தான் இந்த சிவம் பஜே படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்துடைய கதையாக பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டு தான். அதை எடுத்த விதமும் ஓரளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டாகுடைய கண் ஒரு மனுஷனுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதே எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. ரொம்பவே ரேர் கேஸாக தான் இந்த சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி படத்துலேயும் காட்டுறாங்க. ஸோ அந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இது சாத்தியமாக என்ன அப்படிங்கிறது தெரில. படத்தில் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அஸ்வின் பாபுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சண்டை காட்சிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில ரொமான்டிக்கலான போர்ஷன்ஸ், காமெடியாக பேசக்கூடிய இடங்கள், ஸோ இந்த சில போர்ஷன்ஸுமே படத்தில் ரசிக்கும் விதத்தில் எடுத்திருந்தாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சீரியஸாகவும், அதுக்கப்புறம் ஹீரோனுக்கான அந்த லவ் ட்ராக்கு, ஸோ இந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோனுக்கான அந்த லவ் ட்ராக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படத்தில் பார்க்குறக்கு. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஸோ இதை எப்படி நம்ம ஹீரோ சால்வ் பண்ண போகிறாரு, அண்ட் இந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் தெரியும். ஸோ அதுவுமே ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் ஒரு எங்கேஜிங்கான ஒரு படமாக தான் கொண்டு போயிருக்காங்க. சில பல போரிங்கான விஷயங்கள், ஸோ யாராக இருக்கும் அந்த ஒரு நபர் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ஸோ அந்த சில விஷயங்களை மட்டும் இவங்க பார்த்து கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். படத்தில் கடவுள் சிவனுடைய ரெஃபரன்ஸும் அங்கங்கே வச்சுருக்காங்க. பட் அதை ரொம்ப யதார்த்தமாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. வாண்டடாக இந்த கதையில் வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி தான் லைட்டாக இருந்தது. சரி, ஓகே, ஒட்டுமொத்த படமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை தான். ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சில போரிங்கான விஷயங்களும், நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் கொஞ்சம் ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியுது. அப்படிங்கிறதுனால இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஒரு விஷயத்த இன்னுமே கொஞ்சம் எங்கேஜிங்காக சொல்லியிருந்தா படம் பார்க்க இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.